நீங்க யாரு? தாத்தா வீட்ல இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. வணக்கம் தாத்தா. வாப்பா வாப்பா உட்காரு. நீ வண்ட குஷில நான் உனக்கு ஒரு சூப்பர் பாட்டை பாட போறேன், கேளு. இதுக்கு முன்னாடி நீங்க தாத்தாவோட பாட்டை கேட்டிருக்கீங்கல்ல? பல தடவை நான் கேட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா தாத்தாவோட பாட்டை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் ஏதாவது பண்றேன். தாத்தா ஒரு நிமிஷம், நீங்க பாடுறது நிறுத்துங்களேன். எதுக்கு நான் பாடு, நீ பாடுன்னு சொல்ல. அது அங்கிள் ரொம்ப டயர்டா இருக்காரா, அவரு காலையில கேக்குறாரா. அருமையான காலை பொழுது, சுத்தமான காத்து, அது கூட உங்களோட பாட்டு கேட்கும் போதே ஆஹா சூப்பரா இருக்குல்ல. நீ சொல்றது உண்மைதான் சிவா. காலையில பாடுறதும் ரொம்ப அருமையாதான் இருக்கும். காலையில நல்ல பாட்டா பாடுறேன். யாரது? யாரங்க? ஒரு வேளை திருட உள்ள வந்துட்டான் போல இருக்கு. அங்கிள் நீங்களா? சாரி, நான் உங்களை திருட நினைச்சிட்டேன். நீ சிவாவா? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர். இன்னைக்கு வேதாஸ் நகரத்துக்கு 2 கேங் வர போகுது. ஒன்னு பேந்தர் கேங், இன்னொன்னு ஃபாக்ஸ் கேங். அத பத்தி நான் பத்திரிக்கையில எழுத போறேன். அவங்கள தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு அவங்க வேதாஸ் கார்டன்ல சந்திக்க போறாங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ பேந்தர், எங்க இருக்க நீ? நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். பேண்டர் கூட ஒருத்த மோதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நான் பின்னாடி இருக்கேன், நீ இன்னும் அலர்ட்டா இருக்கணும். நான் ஃபாக்ஸோட தந்திரம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்கிட்ட இருந்தா யாரும் தப்பிக்க முடியாது. யாரது? போய் போடுங்க. அந்த அங்கிளை விடுங்க, விடுங்க. பையா, யாரா நீ? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? போலீஸ் ஏதாவது வந்துருச்சா? சொல்லுங்க உண்மைய. வந்தது ஒரு பையன். என்னதே ஒரு பையனா? ஆமா பாஸ், ஒரே பையன். அந்த ஒரு பையன் தான் எங்க எல்லாரையும் போட்டு அடிச்சது. ரொம்ப கொடுமையா இருக்கு பாஸ். அவன் அடி. ஒரு சின்ன பையனை பார்த்தா பயப்படுறீங்க? இன்னும் டைம் இருக்கு பாஸ், நம்ம ஓடிடலாம். இல்லனா அடி பின்னிடுவான். அதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவும் முடியாது. அந்த கதையெல்லாம் விடுங்க. ஒருத்தனை துரத்திட்டு போனீங்களே, அவன் என்னன்னா யாருன்னு முதல்ல சொல்லு. போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாஸ். ஒருவேளை ரிப்போர்ட்டரா இருப்பானோ?
ஒண்ணுமே புரியலப்பா. ஃபாக்ஸும் பேந்தரும் பெரிய கேங் ஆச்சே, அவனுங்க நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தானுங்க? இவங்க எப்பவுமே வெளியூர்ல தான் இருப்பாங்க. இவங்கள வேதாஸ் நகரத்துல இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன். நிச்சயமா இங்க ஏதாவது பண்றதுக்கு தான் வந்திருக்கணும். நம்ம பழைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராராம். சிவா சிவா சிவா, இரு இரு இரு. நீ என்ன சொன்ன? நீ இப்போ என்ன படிச்ச? டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராராம். இதுதான் விஷயம். இந்த ஃபோல்டிங் டேங்க வீனஸ் நகரத்துக்கு நம்ம வேதாஸ் நகரம் வழியா தான் கொண்டு போயாகணும். அதுவும் ஆர்மி எக்ஸிபிஷனுக்காக. இது பெரிய ஸ்பெஷல் ஃபோல்டிங் டேங்க். இந்த ஃபோல்டிங் டேங்க்னா என்ன அங்கிள்? டாக்டர் செயின் இதை எப்படி தயாரிச்சிருக்காருன்னா, இதை சின்னதாக்க முடியாதுங்கிறதுனால இதை ஃபோல்ட் பண்ற விதமா தயாரிச்சிருக்காரு. இதை ஃபோல்ட் பண்ண முடியும்ன்றதுனால இதை ஈஸியா எங்க வேணாலும் கொண்டு போகலாம். இதுல இருந்து எனக்கு தெளிவா தெரியுது என்னன்னா, அவனுக்கு 2 பேரும் வந்திருக்கிறது இதை கொள்ளையடிக்கணும்ன்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த கேங் டேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்தடிச்சு ஓடி வந்திருக்கீங்க நீங்க. உங்களை நம்பி இப்படி நான் அந்த பெரிய மிஷனை பண்றது? அந்த பையன் நிச்சயமா திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அந்த பையனை தேடி புடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க. இல்ல பாஸ், இல்ல, அது நம்மளால முடியாத வேலை. நீங்க ஸ்பெஷல் கமாண்டோஸ் படையை தான் அனுப்பணும். எஸ் பாஸ். ஒரு பையனை போய் நீங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டு வரணும். நீங்க உன் கமாண்டோ டீமா போறீங்க. டக்குன்னு அந்த பையனை பிடிச்சிட்டு உடனே வரீங்க. அதுக்கு சார் என்னோட கமாண்டோ டீம். நானே தனியா போறேன். அந்த பையனை பிடிச்சிட்டு பாத்ரூமா இங்க கூட்டிட்டு வரேன். ஓ இல்ல இல்ல, அவன் ஒருத்தனே 5 பேருக்கு சமமான பையன். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அவனோட போட்டோ ஏதாவது இருந்தா கொடு. போட்டோ இல்ல. அதோ போயிட்டு இருக்கான் பாரு முன்னாடி. இல்ல அந்த முன்னாடி போற பையன் இல்ல. இல்ல தப்பா பாக்குறீங்க. இது வந்து அது பின்னாடி இருக்கான். ஆமா ஆமா ஆமா, அவன் வளரத தயவு செஞ்சு நீ நிப்பாட்டு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் தானே. நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். கிளம்பு. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள யார் திறமசாலி பெரியவங்கன்னு கூட பார்க்காம அடிக்கிறது யாருன்னு சொல்லுங்க. நான் தான். இங்க இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப திறமசாலி. என்ன தவிர இங்க வேற யாரு திறமசாலியா இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு தடவை எங்க கிராமத்துல வம்பு பண்ணவங்கள நான் அடிச்ச அடி இருக்கே, பாவம். நான் பிளாக் பெல்ட்னு வந்தவங்களுக்கு தெரியாம போச்சு. 10 நிமிஷத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ். வாவ், நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீயா இந்த வேலை செய்யறன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்கிள், ஆளை பார்த்து என்னைக்கே எடை போடாதீங்க. எங்களுக்குலாம் மூளை பெருசு. அப்படியா? அப்ப வா. காப்பாத்துங்க சிவா, சிவா காப்பாத்துடா சிவா. ஆமா, என்னை எங்க கொண்டு போறீங்க? எதுக்காக கொண்டு போறீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீதானே எங்க ஆளுங்களை போட்டு துவைச்சு எடுத்தது. இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நானாவது அடிக்கிறதாவது. நான் இது வரைக்கும் அடி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்றியா? இல்ல இல்ல, நான் பொய் ஒன்னும் சொல்லல. என்ன நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் வாழ்க்கையில எப்பவுமே பொய் தான் பேசுவேன். நான் இன்னைக்கு தான் உண்மையை பேசுறேன். அடிக்கிறவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். இதோ சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான் பாருங்க. அதோ பாருங்க எவ்வளவு ஸ்பீடு. என்ன பார்த்தா அந்த மாதிரி சைக்கிள் ஸ்பீடா வர மாதிரியா தெரியுது. சொல்லுங்க.
எல்லாரும் நான் அடி வாங்குறத வேடிக்கையாடா பார்க்க வந்தீங்க. போய் அடிங்க அவனை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், என்னோட டர்ன் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு சிவா. வேணும்னா நீ இவங்களை வேணா நீ அடிச்சுக்கோயே. வேண்டாம் வேண்டாம், எங்களை அடிக்காத, எங்களை அடிச்சிடாத, வேண்டாம். வேண்டாப்பா, போதும், ஏற்கனவே அடி வாங்கிட்டோம் நாங்க. ஓகே, கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா விட்டுறேன். நீங்க எல்லாரும் வேதாஸ் நகரத்துக்கு எதுக்கு வந்தீங்க? என்ன பிளானோ எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுங்க. நான் உன்கிட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா எங்க பாஸ் என்ன சும்மா விட மாட்டாரு. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. நான் ஒரு அற்புதமான இடத்துக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன். அவனால கண்டுபிடிக்கவே முடியாது, பாத்துக்க. அதுதான் ஜெயிலு. சீக்கிரமா சொல்லு, சீக்கிரம் பிளான் என்னன்னு சொல்லு. இந்த பாக்ஸோட தந்திரத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பேந்தர் கூட ஒருத்த மோதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. போய் அடிங்க அவனை. சிவா, அங்க பாரு, பேந்தரும் ஃபாக்ஸும் அந்த கண்டெய்னரை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா நிறைய சேதம் ஏற்படும். அந்த பையனை விடாம அழிச்சிரு. இந்த பையன் எங்க போனா? அந்த பையன் எங்கேயோ போறான், அவனை விடு. நம்ம உடனே டேங்கோட இங்க இருந்து தப்பிச்சாகணும். அட, அங்க எதிரில இருக்கான்.
வண்டியை நிறுத்துங்க, இல்லைன்னா நம்ம டேங்க் கூட கீழே விழுந்து போயிடுவோம். நிறுத்துக்க, இது மலை மேல இருந்து விழ போகுது. ஓகே 5 செகண்ட் பிரேக் தரேன். போதும்பா, எவ்வளவுதான் எங்களை அடிச்சுக்கிட்டே இருப்ப. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரூட் சொல்றேன், நீங்க அந்த வழியா வண்டி ஓட்டுங்க. நேரா இருக்கே அந்த பில்டிங் கிட்ட போய் வண்டி நிறுத்துங்க. நேரா வா. நேரா என்ன இருக்கு தெரியல, அதான் ஜெயில். லட்டு சிங் சார், எங்களை காப்பாத்துங்க. இந்த சிவா கிட்ட இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். ரொம்ப அடிக்கிறான் சார் அவன். என்ன பவர் அவனுக்கு. இப்ப சொல்லு, உன்னோட ஃபாக்ஸ் தந்திரம் எங்க போச்சு? அதை விட இந்த சிவா ரொம்ப தந்திரமா இருக்கான்பா. ஆமா, உன் பேந்தரோட பவர் என்னாச்சுன்னு சொல்ல இப்போதான். சிவா கூட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் சிவா. இன்னைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான பொருள் தேவையில்லாதவன் கைக்கு போகாம காப்பாற்றப்பட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீனஸ் சிட்டிக்கு பிளேன்ல போறோம் இல்ல சிவா? எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆனா பிளேன் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கு. நீயே பாரு, நம்ம கொஞ்சம் கூட அசையல. யூடி, பிளேன்குள்ள இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும், வெளியே இருந்து பார்த்தா தான் அதோட ஸ்பீடே தெரியும். பயணிகளின் கவனத்திற்கு, வெதர் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரும் பயப்படாதீங்க. வெதர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு இங்க இவர் தான் நல்லா இல்ல. அமைதியா இருங்க, பாட்டு பாடாதீங்க. சொல்றது கேக்குதா? பாடாதீங்க. ரேவா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. அவங்க முகங்களை பார்த்தாலும் நல்லதா படல. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது? ஹலோ மேம், இப்போ ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போனார்ல, அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவர் கூட இன்னும் சில பேரும் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதெல்லாம் ஒண்ணே இல்ல தம்பி, நீ உன் இடத்துக்கு போ, நிம்மதியா உட்காரு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப். டோன்ட் வரி அண்ட் ப்ளீஸ் டேக் யூ சீட். அதான் நாங்க இருக்கோம்ல.
யாராவது நகர்ந்தீங்க நான் அவங்கள சுற்றுவேன். என்னோட பேரு ஷேரா. எனக்கு தொல்லை பண்றவங்களை நான் ஆக்குவேன் நாறு நாரா. எப்ப போலீஸ் எங்க ஆட்களை விடுதலை பண்றாங்களோ அப்ப நாங்க இது போயிடுவோம். அது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். இந்த பிளேன் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். அட நீ சரியாதான்ப்பா சொன்ன. இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க. எதுவும் பேசாம பிளேனை ஓட்டுங்க. நாங்க இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டோம். என்னங்க எழுந்திருங்க. பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டாங்களா? எழுந்திருங்க. பிளேனை யார் ஹைஜாக் பண்ணது? பாருங்க புரியும். சொல்றத நல்லா கேளுங்கப்பா. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கே என்னோட நெருங்கிய நண்பரே. புரிஞ்சுடா? சொன்னா உள்ள தூக்கி வச்சு உங்களை எல்லாரையும் முட்டிக்கு முடி தட்டி போடுவார் அவரு. ஓ சாரி. நீங்க இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஃப்ரெண்டா? நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம் சார். வாங்க பசங்களா, நாம இப்ப வீட்டுக்கு போகலாம். பாத்தியா, மிரட்டினதுக்கு பயந்துட்டாங்க. சுத்தம். ஏங்க நம்ம பிளேன்ல இருக்கோம். பிளேன் இப்ப பறந்துகிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு போவோமானே தெரியல. அமைதியா உட்காருங்க. இங்க இருந்து நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ண முடியுமா? என்கிட்ட சேட்டலைட் டிவைஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம ஃபோன் பண்ணலாம். ஹலோ போலீஸா, எங்க ஃப்ளைட் 00032 ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் எங்களை உடனே காப்பாத்துங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்காவது ஏதாவது சொல்ல நினைச்சா கொன்னு போட்டுருவேன். என்ன அங்கிள், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏய் சின்ன பையா, உனக்கு இங்க என்னடா வேலை? உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அங்கிள். இங்க பாருங்க, கேக் கூட இருக்கு. பர்த்டேவா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் இல்லையே. சரி பரவாயில்ல, ஆனா இந்த கேக்கை விட்டு வைக்க மனசே இல்ல. இந்தாங்க. அங்கிள் அங்கிள் பாத்ரூம் போகணும். அமைதியா இங்கே உட்காரு. அங்கிள் ப்ளீஸ் என்ன போக விடுங்களேன். அங்கிள் ப்ளீஸ், என்னால முடியல. ப்ளீஸ் அங்கிள் என்ன போக விடுங்க. வாய மூடி சொல்றேன்ல, இல்ல நான் சுற்றுவேன். என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க கமாண்டோஸ் அனுப்புறாங்களாம். ஓகே, அது வரைக்கும் நாம தான் இவங்களை சமாளிச்சாகணும். ஏய் சின்ன பையா, இங்க காவலுக்கு ஆள் இருந்தானே, எங்க போனா அவன்? அவரு அவரோட பர்த்டே கேக்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. கேக் சாப்பிடுறானா? என்ன ஃப்ளேவர் அது? ஏன்னா கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள், அது சாக்லேட் ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவரா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போறேன். யார் இந்த மாதிரி வேற பண்ண? யாரு? நான் தான். ஏய் நீயா? நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ண? இப்படிதான். அங்கிள், இதுதான் சாக்லேட் ஃப்ளேவர். இது வெண்ணிலா ஃப்ளேவர். இது கேரமல் ஃப்ளேவர். இது பனானா. இது ஸ்ட்ராபெரி. என்ன மன்னிச்சிருங்க பாஸ். இனி என் வாழ்க்கையில நான் கேக்கே சாப்பிட மாட்டேன். உன்னால எப்படி சண்டை போட முடியுது? நீ சண்டை போடுறத மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அப்படியே தூக்கி கீழே போட்டுடுவாங்க. எல்லாரும் நார்மலாவே இருங்க. எதுவும் நடக்காத மாதிரியே காட்டிக்கோங்க. ஓகே, நான் போய் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க கொண்டா. பின்னாடி ஒரு சின்ன பையன் நம்ம ஆளுங்களை எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை ஒரு வழி பண்ணிடு. இங்க இருந்து பைலட் கிட்ட யார் கண்ணிலையும் மாட்டாம சீக்கிரட்டா போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு மேல போக ஒரு வழி இருக்கு. மேலையா? என்னது, பிளேன் மேல போக சொல்றீங்களா? இல்ல மேல இருக்கிற கூரைக்கும் இந்த கூரைக்கும் நடுவுல வயர்ஸ் போகிறதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். நீ வேணும்னா இந்த வழியா போகலாம். எங்க போனா அந்த சின்ன பையன்? சீக்கிரம் போய் தேடு.
என்ன அடி அடிச்சா தெரியுமா? அந்த பையனை விடவே கூடாதுமா. எனக்கு கேக் தரேன்னு சொல்லி தரவே இல்லை. ஹலோ ஷேர் அங்கிள், உங்க ஆளுங்க எல்லாரையுமே புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டாங்களா? யாரு புடிச்சது? கமெண்டோ சொல்ல வந்துட்டாங்களா என்ன? நீங்க வேற எல்லாரையும் ஒரு சின்ன பையன் போட்டு அடி பண்றான். பையனா? ஒரு சின்ன பையனால எப்படி என்னோட ஆட்கள் அடிக்க முடியாதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படிதான் அப்படித்தான் சிவா. விடாத சிவா. அங்கிள், எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பாப்பீங்க? நீங்களும் வாங்க. மத்தவங்களே அடி வாங்கினா எப்படி? ஒரு சின்ன பையனை உங்க 2 பேரால அடிக்க முடியலையா என்ன? அடிங்க. அங்கிள், இப்பவாவது நீங்க வாங்கல. சூப்பர் சிவா. உனக்கு என் உடவை வேணா சொல்லுப்பா, டக்குன்னு வந்துடுறேன். என்ன அங்கிள், அடி கொஞ்சம் பலம் போல இருக்கு. இங்க உட்காந்து பெல்ட் போட்டுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் உங்களை பேசஞ்சர்னு நினைச்சுக்குவாங்க. அங்கிள், ஆண்டி, இங்க ஒருத்தன் இருக்கான். இப்ப இவனால எந்திரிக்க கூட முடியாது. அடிங்க வாங்க. அடிக்காதீங்க, விடுங்க. ஏய் ஹான்ஸா, எல்லாரும் அமைதியா கையை தூக்குங்க. இல்லனா உங்க எல்லாரையும் நான் அப்படியே சுட்டு கொன்றுவேன். ஜாக்கிரதை. எங்க சுடுங்க பார்க்கலாம். எப்படி சுடுறீங்கன்னு பாக்குறேன். அப்படின்னா நீங்களும் அவங்கள ஒரு ஆள்னு சொல்லுங்க. நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ணல தானே? எந்த கமாண்டாவும் வர போறது இல்ல. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கள நான் தான் இங்க வர வச்சேன். அண்ட் கமாண்டோஸ்க்கு இங்க என்ன வேலை இருக்கு? அதான் நீ இருக்கே, 1 மேன் ஆர்மி. இவ்வளோ நேரம் சின்ன பையன் விளையாடினா, இப்ப ஏன் ஆட்டத்தை பாருங்க. எங்க சிவாவை பையன்னு மட்டும் சொல்லாதீங்க ஆண்டி. உனக்கு எவ்வளவு தைரியம்? நாங்க சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். சிவா மட்டும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸும் தைரியமா தான் இருப்போம். அப்படின்னு இல்லைங்க, யாராவது ஒரு அடி நகர்ந்தீங்க அவ்வளவுதான். என் குறி இது வரைக்கும் தப்புனதா சரித்திரமே இல்ல. இப்படித்தான் எங்க கிராமத்துல ஒரு முறை துப்பாக்கியால குறி வச்சு சுடுற போட்டி நடந்துச்சு. அது உங்க ஊர் கதையில அப்புறமா பேசு. சொல்லுப்பா, சொல்லு. உங்க ஊர் கதையை சொல்ல எனக்கு கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த ரிவால்வர் இருக்குல்ல, அதை கிட்ட கொடுத்துட்டு கதையை சொல்லு. கொடுப்பா. எங்க கிராமத்துல ஒரு முறை கொள்ளைக்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி துப்பாக்கிய காட்டி சுற்றுவேன்னு மிரட்டி இருப்பாங்களே. இப்ப அடுத்த கதையை நான் சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. அங்கிள், சாரி. நான் உங்களை கடிச்சிட்டேன்ல, அதுக்காக சாரி. எங்க கடிச்ச? உங்க கையில. அப்படின்னா இந்த ஹைஜாக்கர்ஸ நீ தான் கூட்டிட்டு வந்தியா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நினைச்சுக்கிட்டு வாங்கிக்க. பாட்டி, இன்னும் பலமா உன்ன மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதுதான் தண்டனை. பாட்டி, வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க, அதனால தப்பிக்கிறப்போ. நீங்க பிளேனை சேஃபா லேண்ட் பண்ணுங்க. நான் போய் அவங்களுக்கு உதவி பண்றேன். சிவா,
பேசஞ்சர்ஸ் எல்லாரும் கவனமாக கேளுங்க. ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக வேற வழியே இல்லாமல் வேதா சிட்டியில் நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போகிறோம். இந்த பையன் ஏன் இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா? சீக்கிரமா ஜீப் எடுத்துட்டு வா. நம்ம ஆட்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்ல. பிளான் பி ஏதோ யூஸ் பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரம், அந்த பையன் வந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் போ, இல்லனா அடி பின்னிடுவான் அந்த பையன். போ. என்ன பாஸ், ஒரு சின்ன பையனுக்கு போய் பயப்படுறீங்க? என்ன பையன் இல்ல அவன், பெரிய தொல்லை, நமக்கு பெரிய தொல்லை. வண்டியை வேகமா ஓட்டு. லட்டு சிங் சார், பிளேனை ஹைஜாக் பண்ணவங்கள நான் துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா வேதாஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே சிவா. ஜீப்ப ஓட்டு, நிப்பாட்டாத ஜீப்ப ஓட்டிக்கிட்டே இரு. அந்த பையனை காலி பண்ணிடு. ரொம்ப அடிச்சுட்டா பையனை. ஓட்டு ஜீப்பு. அங்கிள், என்ன ஆனாலும் இன்னைக்கு தப்பிக்க விட மாட்டேன். போதுப்பா சின்ன பையன், இதோட நிப்பாட்டிக்கலாம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட பேரு தான் ஷேரா. என்ன இந்த பையன் கிழிச்சுட்டா டாரு டாரா. இதுக்கப்புறம் அடிவா கைய உடம்புல சக்தியே இல்லப்பா. அட்டென்ஷன், என் பேரு லட்டு சிங். நான் ஒன்னும் சும்மா ஃபேமஸ் ஆகல பாத்துக்க. அதாவது ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையில நான் விலங்க போட்டுருவேன். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். Cheers for Shiva! Hip hip! Hooray! Hip hip! Hooray! Hip hip! Hooray!